துணைத் தலைவர் தேர்தல்ல பாஜகவின் வெற்றி தான் இப்ப இண்டி கூட்டணிய கலங்கடித்திருக்கு. தமிழகத்தை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்று 15வது துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றார். ஆனா பாருங்க, 452 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்ற சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு பக்கம், எதிர்கட்சிகளின் இந்தியா கூட்டணி சார்பில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டி எடுத்த ஓட்டு 300 வாக்குகள் மட்டுமே. மொத்தம் 767 உறுப்பினர்கள் வாக்களித்த நிலையில அதுல 15 வாக்குகள் செல்லாதது என அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த தேர்தலை பொறுத்தவரை பாஜக வெற்றி மட்டுமல்ல, எதிர்கட்சியினருக்கு பெரும் குழப்பத்தை தான் ஏற்படுத்தி இருக்கு. அதாவது ராஷ்டிரிய ஜனதா தளம், ஆம் ஆத்மி கட்சி உறுப்பினர்கள் எதிர்கட்சியை சேர்ந்திருந்த போதும் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வாக்களித்திருந்தாங்க. அதே போல பிஜு ஜனதா தளம், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆகியவை திறந்த வெளியாகவே சிபி ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க. எப்படியாவது மத்தியில் ஆளும் பாஜகவை வீழ்த்த வேண்டும் என ராகுல் காந்தி குட்டிகரணை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா கூட்டணியில இருக்கக்கூடியவங்களே இப்படி பாஜக பக்கம் இருந்தா இனி எவன் நம்மள மதிப்பான்னு உச்சக்கட்ட கோபத்துக்கே சென்றிருக்காரு காங்கிரஸ். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 39 எம்பிகள் உள்ள நிலையில அவர்கள் அனைவரும் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள். தமிழரான சிபி ராதாகிருஷ்ணனை ஆதரிக்கும் விதமா செக்மேட் வைக்கும் என்ற விதத்துல மத்திய பாஜக காய் நகர்த்தியது. தமிழ் மற்றும் தமிழர் அடையாளத்தை முன்னிறுத்தும் கட்சியான திமுக இண்டி கூட்டணி இந்த விஷயத்துல மட்டும் தமிழராவது என்னவோ ஆவதுன்ற முறையில திமுக முக்கிய புள்ளிகளின் ஒரிஜினல் வரலாற்றுக்கு சொந்தமான ரெட்டியை முன்னிறுத்தி ஆதரவு கொடுத்தாங்க. ஆக இங்க எங்க போச்சு தமிழர் என்ற உணர்வு? ஒரு தமிழனுக்கு ஆதரவு கூட தெரிவிக்கல. ஆனா உண்மையில தமிழுக்காக உலகம் முழுதும் பேசும் பிரதமர் மோடி எங்கே? அரசியலுக்காக மட்டும் தமிழ்னு பேசிட்டு தெலுங்கு பாசம் காமிச்சிட்டு இருக்கு திமுகன்னு பலரும் சிந்திக்க தொடங்கி கேள்விகளுமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா பாருங்க, பாரத பிரதமர் நரேந்திர மோடி துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராதாகிருஷ்ணன் அவர்களின் எளிமையையும் ஏழை எளியோருக்கு வாழ்நாள் முழுதும் செய்த சேவைகளையும் பாராட்டியுள்ளார். அரசியலமைப்பு மதிப்புகளை அவர் மேலும் வலுப்படுத்துவார், நாடாளுமன்ற விவாதங்களை வளப்படுத்துவார் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இனி துணை ஜனாதிபதியாக ராஜ்யசபாவை வழிநடத்தவும் அவர் பாஜகவின் நாடாளுமன்ற வலிமையை மேலும் உறுதிப்படுத்துவார் என்று பெருமையாக பேசியுள்ளார். தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்த தருணம் இதுன்னு நாம எல்லோருமே புரிஞ்சுக்கணும். ஆர் வெங்கடராமன் பிறகு இந்தியாவின் துணை ஜனாதிபதியாக தேர்வாகியுள்ள 2வது தமிழர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பூரில் RSSல் இருந்து தொடங்கிய அவரது அரசியல் பயணம் கோயம்புத்தூர் மக்களவை உறுப்பினராகவும் தமிழ்நாடு பாஜக தலைவராகவும் பல மாநிலங்களின் ஆளுநராகவும் உயர்ந்து இன்று துணை ஜனாதிபதி பொறுப்பை ஏற்கும் அளவுக்கு வந்துள்ளது. இது அவரது அர்ப்பணிப்பு, தலைமை திறமை வெளிப்படுத்தும் சான்றாகும். இதே போல 2000ல கேரளாவில் பாஜக கட்சியை உருவாக்க பாடுபட்டார். பாஜகவின் தேசிய செயற்குழு உறுப்பினராக இருந்துள்ளார். 2023 பிப்ரவரி 18 ஜார்க்கண்ட் ஆளுநராக பொறுப்பேற்றார். பின்னர் தமிழிசை ராஜினாமா செய்த போது தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களின் ஆளுநராக கூடுதல் பொறுப்பை ஏற்றார். 2024 முதல் மகாராஷ்டிரா ஆளுநராக செயல்பட்டு வந்தார். 2004ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் பொது சபைக்கு சென்ற இந்திய நாடாளுமன்ற குழுவில் அவர் பொறுப்பேற்றார். 2004ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் பொது சபைக்கு சென்ற இந்திய நாடாளுமன்ற குழுவில் அவர் இடம் பிடித்தார். அதோடு முதல் முறையாக தைவானுக்கு அனுப்பப்பட்ட இந்திய குழுவில் பங்கேற்றார். தமிழ்நாட்டில் 2004 முதல் 2007 வரை பாஜக மாநில தலைவராக பொறுப்பு வகித்தார். அப்போது 19,000 கிலோமீட்டர் தூரம் 93 நாட்கள் நீண்ட புகழ்பெற்ற ரத யாத்திரையை வழிநடத்தினார். பின்னர் 2020 முதல் 2022 வரை பாஜகவின் ஆல் இந்தியா கேரளா பொறுப்பாளராக இருந்தார். 2023ஆம் ஆண்டு ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக பொறுப்பேற்றார். திரு சிபி ராதாகிருஷ்ணன் ஆர் வெங்கடராமன் பிறகு இந்தியாவின் துணை ஜனாதிபதியாக தேர்வாகும் 2வது தமிழராக வரலாற்றில் இடம் பிடித்துள்ளார். இதற்கு முன்னர் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக 2வது முறையும் தேர்வாக வேண்டும் என்ற நிலையில் டாக்டர் APJ அப்துல் கலாமிற்கு பாஜக வலுவான ஆதரவு அளித்ததும் யாராலும் மறுக்க முடியாது. ஆனால் டாக்டர் APJ அப்துல் கலாம் 2வது முறையாக குடியரசுத் தலைவராக மறு நியமனம் பெறும் வேளையில் அரசியல் காரணங்களுக்காக அவருக்கு திமுக எதிராக நின்றது. அப்போது திமுக தலைவர் திரு கருணாநிதி
கலாம் என்றால் தமிழில் கழகம், இப்போ குடியரசுத் தலைவர் தேர்தலிலும் குழப்பம்தான் ஏற்பட்டிருக்கிறது என்று கூறி காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவு அளித்ததை நியாயப்படுத்தியுள்ளார். இன்று கூட அடிக்கடி தமிழ் பெருமை பற்றி பேசும் திமுக மற்றும் அதன் கூட்டணி திரு ராதாகிருஷ்ணனின் வேட்பு மனுக்கு எதிராக வாக்களித்துள்ளது. உண்மையான தமிழ் பெருமையை அரசியலை தாண்டி நிலைநாட்டும் வாய்ப்பை திமுக இழந்து விட்டது என்றே கூறலாம். நன்றி, வணக்கம்.